السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 15வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த மிகவும் உயர்ந்த குடும்பத்தில் வந்த தலை சிறந்த மிகவும் சிறப்பான ஒரு பெண்ணான தலைவி ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் திருமணம் நடைபெறுகிறது. ஒரு பரக்கத்தான பெண். ரசூலுடைய வாழ்க்கையும் அங்கிருந்து இருந்ததை விட இன்னும் ஒரு படி பரக்கத் அதிகமாகிறது. தனக்கு தோதுவாக தன்னுடைய சகல விடயங்களுக்கும் உதவியாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பொருத்தமான ஒரு மனைவியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்காக வேண்டி தெரிவு செய்து வழங்கினார். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மொத்தமாக 25 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகவுமே நேசிக்கக்கூடியவர்களாக அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், எல்லா அடிப்படைகளிலும் ரசூலுக்கு மிகவும் உதவியாக இருந்த ஒரு பெண்மணிதான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில நேரங்களில் பொறாமைப்படும் அளவுக்கு ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து அடிக்கடி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஞாபகமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், மா கிர்து அலா அஹதின் கைரதி அலா ஹதீஜா. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோசப்பட்டதை போன்று வேறு எந்த பெண்ணுடைய விடயத்திலும் எனக்கு ரோசம் ஏற்படவில்லை. காரணம், லி கஸ்ரதி ஜிக்ரின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹா. அதிகமாக அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரஸ்தாபம் செய்வதுதான். அடிக்கடி அவர்களை பற்றி பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நல்ல செயல்களை, நல்ல விடயங்களை, உதவி ஒத்தாசைகளை பேசுவார்கள். வெளியில் போய் வந்த சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக ஹதரத் ஹதீஜாவுடைய சில நல்ல விடயங்களை என்னிடத்திலே ஞாபகமூட்டுவார்கள். ஒரு நாள் அவ்வாறு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்து நான் சொல்லிவிட்டேன், ஹல் கானத் இல்லா அஜூசன் ஃபகத் அப்தலகல்லாஹு ஹைரம் மின்ஹா. என்ன இருந்தாலும் அவ ஒரு வயசாளி தானே, சும்மா ஒரு கணவன் மனைவி என்ற அடிப்படையில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு உரிமையோட ரசூலுல்லாவோட பேசுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுடைய மிகப்பெரிய நேசத்துக்குரிய பெண்ணாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் சொன்னாங்க, அவ கிளவிதானே என்ன இருந்தாலும், அதைவிட சிறந்த ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக தந்திருக்கிறான் தானே. இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று ஆத்திரப்பட்டவர்களாக சொன்னார்கள், வல்லாஹி மா அபுதலனி ஹைரம் மின்ஹா.
ஹதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு பகரமாக வழங்கவில்லை. அவர்கள் செய்த உபகாரங்களும் ஒத்தாசைகளும் அது யாராலும் எனக்கு செய்ய முடியாது என்ற கருத்துப்படி. ஏன் அவர்களுடைய உபகாரங்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், வல்லாஹி மா அபுதலனி ஹைரம் மின்ஹா ஃபகத் ஆமனத் இது கஃபரன் நாஸ். எல்லோரும் முழு மனிதர்களும் என்னை நிராகரித்த நேரத்தில் என்னை ஈமான் கொண்டவர் நம்பியவர்கள்தான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு வசத்தகத்னி வகல்லபனி அன்னாஸ். எல்லோரும் என்னுடைய நுபுவத்தை பொய்ப்பித்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய பெண். வவாசத்னி ஃபி மாலிஹா இது ஹர்ரமனி அன்னாஸ். யாருமே எனக்கு ஒன்றுமே வழங்காமல் தன்னுடைய சொத்துக்களை உபகாரங்களை தடுத்து நிறுத்திய நேரத்தில் தன்னுடைய முழு சொத்தாலும் எனக்கு உதவி புரிந்தவர்கள்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வரஸகனி அல்லாஹு தபாரக வ தஆலா மின்ஹா அவுலாதன் இது ஹர்ரமனி. அல்லாஹு தஆலா அவர்களின் மூலம் எனக்கு பிள்ளைகளை வழங்கினான். ஏனைய மனைவிமார்களின் மூலம் எனக்கு அது கிடைக்கவில்லை. அந்த கவலையோடு ஆத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபகுல்து ஃபி நஃப்ஸி வல்லாஹி லா அஸ்குருஹா பிஸய்யிஅத்தின் அபதா. இதற்கு பின்னால் என்றால் இப்படியான தவறான எந்த ஒரு செய்தியையும் ஹதீஜாவுடைய விடயத்தில் நான் சொல்லவே மாட்டேன். அவ்வளோ ஆத்திரப்பட்டான். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் 6 பிள்ளைகள் கிடைத்தன. 4 பெண் குழந்தைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். அந்த 4 பெண் குழந்தைகள் தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா 2 ஹிஜ்ரத்தும் செய்தவர்கள், மதீனாவுக்கும் ஹபஷாவுக்கும். ஆண் பிள்ளைகள் ஒன்று அப்துல்லா, அவர்களுக்கு தாஹிர் தையிப் பரிசுத்தமானவர் என்ற பட்டம் இருக்கிறது. நுபுவத்துக்கு பின்னால் கிடைத்தவர்கள். சிறிய வயதில் இருக்கும் பொழுதே வஃபாத்தாகினார்கள். அடுத்தது காசிம், நடக்கும் பருவத்தை அடைந்தார்கள், பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள். ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காசிம் மரணிக்கும் பொழுது மிகவும் கவலைப்பட்டார்கள், கடும் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டும் பட்டம் சூட்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், அபுல் காசிம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, தாங்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றுதான் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வஃபாத்துடைய செய்தி. ஹிஜ்ரத்துக்கு 3 வருடத்துக்கு முன்னால் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகினார்கள். அவர்கள் வஃபாத்தாகிய அந்த வருடத்தை வரலாறிலே ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு. மிகவும் கவலைப்பட்டார்கள். என்றாலும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நன்மாராயம் கூறப்பட்டது. அல்லாஹ் ஹதரத் ஹதீஜாவுக்கு முத்தினாலான ஒரு உயர்ந்த சுவர்க்கத்தை, மாளிகையை வழங்கியிருக்கிறான். அதில் அவர்களுக்கு எந்த சிரமம், கஷ்டம்
கிடையாது. சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்குரிய ஒரு மாளிகையை முடிவு செய்து விட்டான் என்ற நற்செய்தி அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பும் அளவுக்கு ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அவர்கள் தொழுகை கடமையாகுவதற்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஃபர்லான எந்த தொழுகையும் தொழவில்லை. இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஷஹாதா கலிமாவை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை. ஏன் எந்த கடமைகளும் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் எல்லா வகையிலும் தன்னுடைய சொத்தாலும் தன்னுடைய ஆறுதல் வார்த்தைகளாலும் ஹிதுமத்துகளாலும் ஒரு கணவன் என்ற அடிப்படையிலும் நுபுவத்துக்கு பின்னால் ரசூல் என்ற அடிப்படையிலும் முழுமையாகவே ஒத்தாசையாக உதவியாக இருந்தார். ஆரம்ப காலத்தில் அவர்கள் எல்லோரையும் அந்த பள்ளத்தாக்கிலே போய் அடைத்து வைத்திருந்த நேரத்திலே 3 வருடம் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுடன் பிரியாமல் அந்த முழு சிரமங்களையும் சகித்தவர்களாக அங்கே இருந்தார்கள். எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் மனைவியாக இணைந்து கொண்டது இது மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு கட்டமாக அமைந்தது. அங்கிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் வரக்கத்தும் இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது. அதனுடைய தொடரில் இன்னும் பல அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. அவர்களோடு இருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாவுக்கு நுபுவத்து கிடைக்கிறது. அது தனக்கொரு புதிய அனுபவம் என்றாலும் அந்த நேரத்தில் ஹதரத் ஹதீஜா மனைவியாக இருந்து எல்லா அடிப்படைகளிலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஹிதுமத்தாலும் ஆறுதல் படுத்தியது, உதவி ஒத்தாசையோடு நடந்து கொண்டது. அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைந்திருந்தது. எனவே இந்த ரசூலுடைய இந்த தொடர் வாழ்க்கை சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம். அன்னாரை அதிகமாக நேசிப்போம், அன்பு வைப்போம், அன்னாரை மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.